ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்லாஸ் குக்கிங். எல்லாரும் உங்கள் வீடுகளில் உளுந்த வடை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிற உளுந்த வடையில் என்ன ஸ்பெஷல்னா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க மொறு மொறு உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். உளுந்த வடைக்கு முதல்ல ஒரு 150 கிராம் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். ஸோ ஒரு 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து 4 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. மிக்சியில் நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். தண்ணி தெளித்து நீங்கள் அரைக்கணும். நிறையா தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வடை சரியாக வராது. ஸோ இதை பக்குவம் சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உளுந்தில் ஒரு ட்ராப் போட்டிங்கன்னா அந்த உளுந்து வந்து தண்ணியில் மிதக்கும். ஸோ இது சரியான பதம். தண்ணி தெளித்து நீங்கள் மாவு ஆட்டணும். உளுந்த மிக்சியில் நான் ஆட்டி இருக்கிறதுனால வடை சுடும் போது ரொம்ப சாஃப்டாக வராது, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்காது. அதனால் இந்த மாவை நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 2 மணி நேரம் கழித்து மாவு ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வடை மாவு பிசைய போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நீங்கள் மாவை வந்து எப்போ நீங்கள் வடை செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்தில் தான் உப்பு போடணும். முதலே உப்பு போட்டு அரைக்கவும் கூடாது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு. மாவை அரைச்சிட்டு உடனே வடை செய்யறதை விட இந்த மாதிரி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வடை செஞ்சோம்னா அந்த வடை ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது நீங்கள் கையை டிப் பண்ணி நீங்கள் வடை செய்யணும். கடாயில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வடை செய்யலாம். ஸோ நீங்கள் தண்ணி முக்குனீங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டை வரும். இதை நல்லா உருட்டிட்டு ஒவ்வொரு தடவை வடை செய்யும் போது நீங்க கையை முக்கிக்கோங்க தண்ணியில. ஒருவேளை மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாயிட்டுன்னா 1 ஸ்பூன் நீங்க பச்சரிசி சேர்த்துக்கலாம். ஸோ அரைக்கிற வந்து கரெக்டாக நீங்க அரைக்கணும். சிலர் உளுந்த வடைக்கு வந்து பச்சரிசி சேர்ப்பாங்க. பச்சரிசி சேர்த்து பண்ணால் அவ்வளோ கிறிஸ்பியாக வர்றதில்லை. ஸோ வெறும் உளுந்து மட்டும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வடை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சாஃப்டான கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.